ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக ட்ரிப் மாதிரி கிளம்பிட்டோம். அதாவது குன்றத்தூர் முருகன் கோவில். ஸோ பிளான்லேயே கிடையாது, ஜஸ்ட் எங்கன்னா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எங்கே கிளம்புறதுன்னு ஒரே மாதிரி ஒரு இதுவாக இருந்தது, திஸ் ஆர் தட்டுன்ற மாதிரி. ஸோ குன்றத்தூர் முருகர் கோவில் இது வரைக்கும் விசிட் பண்ணாத ஒரு ப்ளேஸாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப ரெலவெண்ட்டாக போகிற கோவில் வந்து திருத்தணி தான். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி சும்மா நம்ம வந்து திருத்தணிக்கு வேண்டாம், வேறு எங்காவது முருகர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் பிளான் வந்து குன்றத்தூராக இருந்தது. ஸோ பிளான் வந்து காலம்பரை தான் போட்டுட்டு வந்து ஒரு 1 o'clock ஆகிடுச்சு வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு. ஸோ எதுவுமே சமைக்கலை, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, லன்ச் இல்லை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு வெஜிடேபிள் பிரியாணி ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே வந்து பிரியாணி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வழியில் வந்து சாப்பிட்டோம். இந்த இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்கிட்டேயே வந்து நிறைய இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மல்டிப்புள் ஃப்ரூட்ஸ் போட்டு ஒரு விற்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, ஏதாவது ஒரு நேச்சுரலாக சாப்பிட்ணும், அதாவது பிவரேஜஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நாங்கள் சூஸ் பண்ணோம். பாருங்கள், இதுதான் வாட்டர்மெலான், அப்புறமா வந்து பப்பாயா, குக்கும்பர், அப்புறமா கோவா, இது 4மே இருக்கும். ஸோ இதை தான் நாங்கள் வந்து ஒரு 2 வாங்கினோம். ஸோ இதை தான் நாங்கள் இன்டேக் பண்ணோம். அதுக்கு அடுத்தது வந்து அந்த வெஜிடபிள் பிரியாணியை வழியில் ஒரு இடத்துல வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு காருக்குள்ளேயே சாப்பிட்டுட்டோம். அப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் எங்களோட ஸ்பாட், நாங்கள் போயின்ட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு ரொம்பவே எந்துவாக இருந்தது. ஏன்னா கிளம்புற என்ன பிளானுன்னே தெரியலங்க. ஜஸ்ட் அப்படியே என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கச்ச என்னென்னா, எப்பவுமே வந்து திருத்தணிக்கு போயின்ட்டுருக்கோம். அதுக்கு அடுத்தது பெரியபாளையம் கூட நாங்கள் அடிக்கடி போவோம். ஸோ இதுதான் நாங்கள் மாறி மாறி போகிற ஒரு கோவிலாக இருந்தது. ஸோ குன்றத்தூர் நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சூப்பராக இருந்ததுங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், அதாவது படியேறி போகிறோம் இல்லைங்களா, இதுதான் என்ட்ரன்ஸுங்க. ஆனால் எங்கள் அம்மாவால் இந்த என்ட்ரன்ஸில் நடக்க முடியல. அவங்களுமே வயசானவங்க. ஸோ அதனால் அவங்க முடியல. நான் வேணால் கீழவே இருக்கேன், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கன்னு எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அங்கே கால்நடைகள் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்ததுங்க. லைக் வந்து இந்த மாதிரி ஆடு, அப்புறமா வந்து என்ன கோழி, அப்புறம் வந்து நாய், அப்புறம் பன்னி, இந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க. அண்ட் ஆடு வந்து நிறைய, அதாவது நாய் மாதிரி நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அங்கே ஆடு வந்து அதிகபட்சமாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. என்னோடய 2 பசங்களும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. இது பாருங்கள், பன்னியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கால்நடைகள் வந்து கோவிலாண்ட இருந்ததுங்க. அதாவது படியேறி போகிற இடம் இல்லை இருக்கு. படியேறி போகிற இடம், எனக்கே என்னமோ ஸ்ட்ரக் ஆகுது. படியேறி போகிற இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த வழியில் தான் நிறைய கால்நடைகள் இருக்குது. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். சூப்பராக இருக்குங்களா, எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க. அப்படியே தூரத்துலேருந்து நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் அங்கே பூலாம் விற்றுன்ருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, இல்லை காரில் போகிறதுக்கும் ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து எங்களை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவால் படி ஏற முடியாதுன்ற காரணத்தால் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா காரில் போகிற வழி வந்து வேறு பக்கம் இருந்தது. ஸோ அந்த பக்கமாக போயிட்டு நாங்கள் கோவில் மேலே எல்லாருமே வந்துட்டோம். ஆனால் எங்கள் 4 பேருக்கு, அதாவது எனக்கு, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு, என் 2 குழந்தைங்களுக்கு என்னென்னா படியேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே ஆசைப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட்டு அந்த வியூ பார்க்கும் போதே படி ஏறிடணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இருந்தது. ஆனால் எங்கள் அம்மாவோட நலன் கருதி எங்களால் அதை செய்ய முடியல. உடனே நாங்கள் அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் எல்லாருமே அங்கே போய் சங்கமம் ஆகிட்டோம்.
காரில் வேண்டிய வழியில் போயிட்டு எல்லாருமே அங்கே சங்கமம் ஆயிட்டோம். அதுக்கு அடுத்தது நானும் என் பாப்பாவும் இல்லை படி ஏறலாம், நம்ம திரும்பி கீழே இறங்கி வந்துட்டு அப்புறம் படி ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. அதனால என் பாப்பா என்ன பண்ணா, மம்மி மம்மி நான் படி ஏறுறேன், என்னை அப்படியே வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னா. ஸோ அதுதான் இது. ரொம்பவே அழகாக இருந்ததுங்க, எக்ஸலண்ட்டாக இருந்தது. மேலே வந்து நிறைய ஃப்ளைட் போயிட்டு இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் படியேறும் போது அவ்வளோ ஒன்றும் ரொம்ப படியேறுற மாதிரி இல்லைங்க. ஏறின உடனே கோவில் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஈஸியாக தான் இருந்தது. வழியேற வந்து இந்த மாதிரியெல்லாம் நிறைய கடைகள் இருந்தது. ஸோ அந்த கோலம் போடுறது, அப்புறம் நிறைய அதான் கடவுளுக்கு சார்ந்த பொருட்கள் என்னென்னவோ அதெல்லாம் எல்லாமே வித்துட்ருந்தாங்க. சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. கைக்கு போட வேண்டிய மெஹந்தி அதெல்லாம் அதெல்லாம் கூட இருந்தது. வளையல்ங்க சூப்பராக இருந்தது. எங்கள் பாப்பா வந்து இதை வாங்க அதை வாங்கினா, ஏற்கனவே வாங்கின பொருட்கள் வீட்டில் வந்து அதிகபட்சமாக இருக்குது. குழந்த மாதிரி இது வேணும் அது வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தா. நான் எதுவுமே வாங்கலைங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் நான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அவள் கேட்டதுக்கு ஒன்று கூட நான் வாங்கி கொடுக்கல. போதும் போதுன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறோங்க. அது என்னென்னா அது அப்படியே தேங்கி கிடக்கு. சரி, அதனால் இந்த வாட்டியில் இருந்துனாச்சும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஞானக்கண்ணை திறந்துடலாம். இனிமேல் வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் அதிகமாக வாங்கக்கூடாதுன்ற ஒரு நினப்புலையே இருந்தேன். அதனால் எதுவுமே வாங்கலை. அவள் தான் இது வேணுமா அது வேணுமா எனக்கு கேட்டுனே இருந்தா. ஆனால் வந்து நான் எதுவுமே வாங்கி கொடுக்குற மாதிரி இல்லை. பாருங்கள், படியில் இருந்த வியூ எவ்வளோ அழகாக சூப்பராக இருந்ததுங்க, எக்ஸலண்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கே அப்படியே க்ரீனியாக இருந்ததுங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்தோன்னா அப்படியே படி ஏறும்போது இந்த பக்கமும் க்ரீனாக இருந்தது, அந்த பக்கமும் க்ரீனாக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, தேவையில்லாத அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம சாப்பிட்ற அந்த கவர், அப்புறம் தண்ணி குடிக்கிற பாட்டில் எல்லாமே அந்த சைட்ஸ்லலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம தான் வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் பாதுகாத்துக்கணும். ஸோ அதனால் என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி எந்த பக்தர்களும் போடாமல் இருந்தால் ரொம்பவே இன்னுமே அழகாக இருக்கும். அண்ட் படி மேலே இருந்து நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் வந்து ஒரு வெங்கடாஜலபதி கோவில் இருந்தது. சூப்பராக இருந்தது இந்த வியூ பார்க்குறதுக்கு. அண்ட் எல்லாருமே நிறைய பேர் வந்து படியில் வந்து கற்பூர தீபார்த்தனை ஏற்றினாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போன டைமுக்கு வந்து நட திறக்கலை. ஸோ ஒரு 3:30க்கு மேலே தான் திறப்பேன்னு சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் அங்கேவே உட்காந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது. இதை பாருங்கள், அந்த வியூ வெங்கடாஜலபதி கோவில் இருக்குது இல்லைங்களா, அந்த வியூ பாருங்கள். ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அந்த படி இருக்குது இல்லைங்களா, அந்த படியிலேருந்து மேல்வாக்கிலேருந்து நம்ம பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் வந்து வெங்கடாஜலபதி கோவில் இருந்தது. சூப்பராக இருந்தது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரியான ஹோம் மேக்கரை நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணி என்து பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வலம் வர ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இது பாருங்கள், நாங்கள் செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டோம், நான், எங்கள் அம்மா, என் பாப்பாலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நாங்கள் 2 பேருமே நடந்து போனதை பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பையனும் வந்து 2 பேருமே நம்மளும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிட்டாங்க கீழே. அண்ட் அவங்க போனதும் ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் இருந்தது. ஏன்னா வந்து நான் வந்து தேங்காய் பழம் மாலை மாடி, அதாவது மேலே கிடைக்கும், முருகர் கோவிலாண்ட கிடைக்கும். படியேறி போனால் கோவிலாண்ட இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அங்கே இல்லைங்க, கீழே தான் எல்லாமே கிடைக்குது. ஸோ அவங்க போனதுமே எனக்கு கொஞ்சம் நல்லதாக பட்டுச்சு. அவங்க வந்து அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. தேங்காய் பழம் மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நட திறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பினதே ஒரு 1 o'clock தான். ஸோ இங்கே வந்தது ஒரு 2:30 அந்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பார்ட் 2.